신천지 온라인 세미나 하나님의 새 언약 계시록 예언과 성취 증거. 전 세계의 요한계시록을 증거하다. 2021년 8월과 9월 온라인으로 진행된 1차, 2차 신천지 말씀 대성회. 전국 12개 지역에서 3372명 참석, 약 1800명의 목회자들이 참여해 뜨거운 반응을 보였습니다. 그리고 드디어 2000년 만에 열리는 요한계시록의 말씀. 신천지 총회장과 12지파장이 요한계시록 새 언약의 천국 비밀을 알려드립니다. 10월 18일부터 12월 27일 매주 월요일과 목요일 전 세계에 동시 송출되는 신천지 온라인 세미나 하나님의 새 언약 계시록 예언과 성취 증거로 여러분을 초대합니다. உலகமெங்கிலும் உள்ள விசுவாசத்தின் குடும்ப அங்கத்தினர்களே பரலோகத்து மேலே விசுவாசம் வைத்திருக்கிறவங்க அனைவரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பேர் ஜுங் சேசங். நான் சின்சோன்சி சபையினுடைய ஆசிரியராக இருக்கிறேன். இன்றைய நாளில் எல்லா விசுவாசிகளுக்கும் எல்லா பொதுவர்களுக்கும் இந்த கருத்தரங்குக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்கள். இந்த கருத்தரங்கானது கோவிட்-19க்குரிய எல்லா கட்டளைகளுக்கு ஏற்ப நடத்தப்பட்டு வருகிறது. இன்றைய நாளில் நீங்கள் வார்த்தைகளை கேட்டு நீங்கள் தேவனுக்கே மகிமையை செலுத்துங்க. நாங்கள் ஆரம்பிப்பதுக்கு முதல்ல நாங்கள் தேவனுக்கு ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமான தந்தையே, பிதாவானவரே, நாங்கள் எல்லா மகிமையும் நன்றியையும் உமக்கு செலுத்துகிறோம். புதிய ஏற்பாட்டின் இன்றைய சகாப்தத்தில் நீங்கள் வெளிப்படுத்தலை நிறைவேற்றிருக்கிறீங்க. அதோடு கூட நிறைவேற்ற காரியங்களை நீங்கள் சொல்லித்தாரீங்க. உம்முடைய கிருபையினால், இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினால் சகலமும் நிறைவேற்றத்துக்கு வந்து கொண்டிருக்குது. தேவனே, தயவு செய்து இந்த நேரம் உம்மை மகிமைப்படுத்துகிற நேரமாக மாறட்டும். இந்த நேரத்துலையும் கூட உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்குற நேரம், நீர் கொடுத்த இந்த கிருபையை நாங்கள் ஒரு நாளுமே மறந்துடக்கூடாது. தகப்பனே, இன்றைய நாளில் இன்ஸ்ட்ரக்டரோடு கூட இருங்க. அவர் இன்றைய நாளில் வார்த்தையை சாட்சி கொடுக்க போகிறாரு. நல்ல இருதயத்தை கொடுங்க. எல்லா போதகர்களும் எல்லா அங்கத்தவர்களும் இந்த வார்த்தைகளை கேட்குற நேரம் உம்முடைய வார்த்தையின் விதை அவர்களுடைய இருதயத்தில் விதைக்கப்படணும். ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் இந்த செமினாரோடு எங்களோடு கூட இருங்க. நீங்களே மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆமேன். ஆமேன். இப்பொழுது நாங்கள் உன்னதமான ஜீவ வார்த்தை செவி கொடுக்கிற நேரம். நாங்கள் வெளிப்படுத்தல் 18 வார்த்தைகளை இப்பொழுது நாங்கள் செவி கொடுப்போம். நான் உங்களை இன்றைய நாளில் வெளிப்படுத்தல் 18 சொல்லிக் கொடுக்க போகிற இன்ஸ்ட்ரக்டரை அறிய தாரேன். அவருடைய பேர் லீ ஜேசங். இவர் தோமா கோத்திர தலைவராக சின்சோன்சி இயேசு கிறிஸ்துவினுடைய ஆலயத்தில் அவர் சேவை புரிந்து வாராரு. அவரை நாங்கள் வரவேற்போம். லீ ஜேசங் கோத்திர தலைவரை கைகளை தட்டி வரவேற்போம். எல்லோருக்கும் வாழ்த்துதல்கள். எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களா? எல்லா போதகர்களுக்கும் அவர்களுடைய அங்கத்தவர்கள் அதில் கூட இயேசு கிறிஸ்து மேலேயும் தேவன் மேலேயும் உண்மையாக விசுவாசம் வைத்திருப்பவர்களே உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லா நன்றிகளும் மகிமைகளும் இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே உரியதாகட்டும். ஏன்னா தேவனுடைய புதிய உடன்படிக்கை இந்த கருத்தரங்க நடத்த வைத்திருக்காரு. வெளிப்படுத்திருக்கிற மற்றும் நிறைவேற்றத்தின் சாட்சி தேவனுடைய புதிய உடன்படிக்கை இன்றைய நாளில் சாட்சி கொடுக்கப்படுகிறது. நான் லீ ஜேசங். நான் தோமா கோத்திர தலைவராக இருக்கிறேன். தோமா சீஷனுடைய நாமத்தில் அழைக்கப்பட்டவனாக இருக்கிறேன். இன்றைய நாளில் நான் உங்களுக்கு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அவர் நிச்சயமாகவே அவர் தீர்க்கதரிசனம் உரைத்த காரியங்களை நிறைவேற்றுவார். அதோடு கூட இயேசு கிறிஸ்துவும் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை எல்லாமே நிறைவேற்றினார். யோவான் 19:30 நாங்கள் பார்க்கலாம். இன்னும் அதிகமாக சொல்லமாக இருந்தால்
புதிய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே இன்றைய நாள் நிறைவேற்றத்துக்கு வந்திருக்கு. நிஜ இருப்புகள் தோன்றி இருக்கிறது நாங்கள் பார்க்கலாம். தீர்க்க தரிசனங்களுக்கு நிஜ இருப்புகள் இல்லை, ஆனால் நிறைவேறிய காரியங்களுக்கு உண்மையிலே நிஜ இருப்புகள் இருக்கணுமா இல்லையா? அதாவது அதுதான் உண்மையான இருப்புகளாக இருக்குது, நிஜங்களாக இருக்குது. இந்த நேரத்திலும் கூட நான் உண்மையான நிஜ இருப்புகளை குறித்து உங்களுக்கு சாட்சி கொடுக்க போகிறேன். இன்றைய நாளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தினுடைய காரியங்களை. நீங்கள் ஏற்கனவே வெளிப்படுத்தல் 17 குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. நீங்கள் போன முறை கோத்திர தலைவர் நூடாக நீங்கள் கற்றுக்கொண்டீங்க. இன்றைக்கு நாங்கள் வெளிப்படுத்தல் 18 குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் அது 1 தொடக்கம் 24 வசனங்களை உடையதாக இருக்குது. இதனுடைய தலைப்பை நாங்கள் பார்த்தமாக இருந்தால் சாத்தானோடு திருமணம், சகல தேசங்களையும் சங்காரித்த சாத்தானோடு திருமணம். முதலாவது இந்த 18ஆம் அதிகாரத்தினுடைய சுருக்கத்தை பார்ப்போம், சாராம்சத்தை பார்ப்போம். இந்த நிகழ்வு நடக்கிற இடம் பாபிலோனாக இருக்குது, பேய்களுடைய அசுத்த வீடாக இருக்குது. இந்த நிறைவேற்ற காலத்தை நாங்கள் பார்த்தமாக இருந்தால் வேசியின் நியாய தீர்ப்புக்கு பிறகு வெளிப்படுத்தல் 17க்கு பிறகு நடக்கிற காரியங்களாக இருக்குது. இந்த நிகழ்வுடைய உள்ளடக்கம் அதாவது பாபிலோனுடைய நியாய தீர்ப்பு குறித்து பேசுது. அதாவது பிசாசினுடைய ராஜ்யம், அதோடு கூட யார் யார் நியாயம் தீர்க்கப்படுறாங்க. தேவன் அவராகவே நியாயம் தீர்க்கிறாரு, அவர் தான் நியாய தீர்ப்பை எடுத்துக்கொண்டு செல்றாரு. இப்பொழுது நாங்கள் வெளிப்படுத்தல் 18 1 தொடக்கம் 3 வரை நாங்கள் வாசித்து அது பிறகு நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா சாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினான். ஆம், நாங்கள் 1 தொடக்கம் 3 வரைக்கும் நாங்கள் வாசித்தோம். இங்கே நாங்கள் வாசிக்கிற நேரம் இவைகளுக்கு பின்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. அதாவது வேசி வெளிப்படுத்தல் 17 நியாய தீர்ப்பு பெற்ற பிறகு தான் இந்த காரியங்கள் நடக்குது. நாங்கள் பார்க்குற நேரம் இந்த வேசிக்குரிய நியாய தீர்ப்பு, அதாவது திரளான தரைகள் மேல் அமர்ந்திருக்கிற வேசிக்கு நியாய தீர்ப்பு நடக்குது. நாங்கள் இன்னும் ஆழமாக நாங்கள் பார்த்தமாக இருந்தால் இந்த வேசி அது இரத்தாம்பரமும் அதே நேரத்தில் அது சிவப்புமான ஆடையும் தடுத்த 7 தலை 10 கொம்புள்ள மிருகத்தை அவள் அமர்ந்திருக்கிறாள். அதில் கூட அவளோட கையில் ஒரு பாத்திரம், மறுவறுப்பான பாத்திரம் ஒன்று இருக்குது. இவைகளுக்கு பிறகு அதாவது வெளிப்படுத்தல் 19 நாங்கள் பார்க்குறோம். அதாவது வேசி வெளிப்படுத்தல் 17 நியாய தீர்ப்பு பெற்ற பிறகு இந்த காரியங்கள் நடக்குது. இங்கே நாங்கள் பார்க்குற நேரம் இவைகளுக்கு பின்பு நடக்கிற காரியங்கள், அதாவது பாபிலோன் பேய்களுடைய காவல் வீடு, இது நியாய தீர்க்கப்படுது. நியாய தீர்ப்பை தான் நாங்கள் பார்க்குறோம், இதனுடைய நியாய தீர்ப்பு. இப்பொழுது நாங்கள் இந்த ஆவிக்குரிய பாபிலோனுடைய நிஜ இருப்பை நாங்கள் பார்ப்போம். இது வெளிப்படுத்தல் நிறைவேற்ற காலத்தில் நடந்த காரியங்கள். வெளிப்படுத்தலின் தீர்க்கதரிசனங்கள் நிறைவேற்றத்துக்கு வார நேரம் நீங்கள் பார்க்குற நேரம் பாபிலோன்கிற ஒரு தேசமே இல்லை, அது இருந்ததில்லை. ஆனாலுமே இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் நிறைவேற்றத்துக்கு வார நேரம் இங்கே விழுகிற பாபிலோன் இது மாம்சத்துக்குரிய அர்த்தத்தை கொண்டது. நான் இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இந்த எழுதப்பட்டிருக்கிற பாபிலோன் இது ஆவிக்குரிய பாபிலோன், இது உவமையாக எழுதப்பட்டிருக்கு. அதாவது அந்நிய தேசம், முன்பு இருந்த அந்நிய தேசம் பாபிலோன்னு ஒரு இடம் ஒன்று இருந்தது. அது எருசலேமை சங்காரித்தது, பழைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களை சங்காரித்தது. அதுக்கு ஓமானப்படுத்தி இப்போ ஒரு இடம் ஒன்று சொல்லப்படுது. அப்போ வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துக்கு பிறகு நாங்கள் பார்த்தோமா இருந்தால் ஆவிக்குரிய பாபிலோன் இது முழு உலகத்துக்கும் இப்போ இதனுடைய நிஜ இருப்பு சாட்சி கொடுக்கப்படுது. நாங்கள் வெளிப்படுத்தல் 17 1 தொடக்கம் 5 நாங்கள் முன்பு வாசித்த மாதிரியே மகா வேசி இருக்கிறா. இவ 7 தலை 10 கொம்புள்ள மிருகத்தின் மேலே அமர்ந்திருக்கிறா. இந்த அமைப்பு ஒன்றிணைது, இதுதான் பாபிலோன். என்ன பாருங்க, இவர்கள் பாபிலோன் என்று அழைக்கப்படுற காரணம் என்ன? ஏன்னா பாபிலோன்கிற பெயர் இது அவளுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கு. இது ஒரு ரகசியம்னு நாங்கள் வாசித்தோம். அவர்களுக்கே தெரியல அவர்கள் பாபிலோன் அப்படின்னு.
ஏன்னா இது ஒரு ரகசியமாக இருக்குது. However, எப்படி இருந்தாலுமே இந்த நிகழ்வுகள் எல்லாமே நிறைவேற்றதுக்கு வந்து வெளியரங்கமாக்கப்பட்ட நேரம் எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாமே கிரியைகள் நிஜ இருப்புக்கள் எல்லாமே அவர்கள் பாபிலோன் அப்படிங்கிறது நம்மளுக்கு சாட்சி கொடுக்குது. we need to நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னதுன்னா, அதாவது இந்த மிருகத்தினுடைய அமைப்பு 7 தலை 10 கொம்புள்ள மிருகத்தினுடைய அமைப்பு, அது கூட இந்த வேசி அமர்ந்திருக்கிற இடம் இது முடிவுக்கு வருது. அதாவது இதுதான் பாபிலோனாக இருக்குது அவர்களுடைய அமைப்பு. இந்த இருப்பு அப்படின்னு பார்த்தோமா இருந்தால் இந்த இருப்பை தான் புதிய யோவான் கண்டாரு, சாட்சி கொடுக்குறாரு. அது கூட வெளிப்படுத்தல் 13 நடக்கிற காரியங்களையும் பார்த்தாரு. there's a destroyer. பாருங்க, முதலாம் வாசஸ்தலத்தை சங்காரிக்கிற ஒரு சங்கார் இருக்கிறாரு. அதே நேரத்தில் கடல்லேருந்து வந்த மிருகம் இருக்கு, அதோட கூட பூமியிலிருந்து வர்ற மிருகம் இருக்கு. இவர்கள் இருவரும் ஒன்றிணைகிறாங்க. ஒன்றிணைந்து இந்த 7 தலை 10 கொம்புள்ள மிருகங்களாக இருக்கிறாங்க. இவர்கள் தான் முதலாம் வாசஸ்தலத்தை முற்றிலுமாக சங்காரிக்கிறாங்க. முடிவாக இவர்கள் தான் பாபிலோனுடைய அமைப்பாகவும் இருக்கிறாங்க. தானியேல் 2ஆம் அதிகாரத்திலும் கூட 37 தொடக்கம் 47 நாங்கள் வாசிப்பாங்க இருந்தால் பாபிலோன் இது ஒரு தேசங்களை ஒரு கொண்ட ஒரு ராஜ்யமாக இருக்கு. அதே மாதிரி தான் மகாவேஸ் இது 7 தலை 10 கொம்புள்ள மிருகத்தை மேலே அமர்ந்திருக்கிறா. இவளுக்கும் பெரிய பெரிய ஸ்தானங்கள் இருக்கு, பாபிலோனுடைய அதிகாரங்கள் இருக்கிறது போல. அதாவது வேற வேற பிரிவுகளோட இணைந்திருக்கிற மாதிரி அதிகாரங்களும் அவங்கள்ட்ட இருக்குது, உண்மையாக சொல்லப்படுது. நாங்கள் In the reference இந்த பிரதான குறிப்பில் நாங்கள் வாசித்த விதமாகவே பாபிலோன் இது ஒரு காவல் வீடு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சகல அசுத்த ஆவிகள் கூடுற இடம், hunt அதோட கூட அருவருப்புள்ள சகலவித பரலுடைய கூடுமாயிற்று அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே இந்த இடம் பாபிலோன். in the past பழைய காலங்களில் நேபுகாத் நேச்சாருடைய வரலாறு நாங்கள் பார்த்தமாக இருந்தால் இவர் வந்து பாபிலோன் ராஜாவாக இருந்தார். இவர் தேவனுடைய ஜனங்களை சிறைப்பிடித்தார், அவர் அழித்தார். ஆனாலும் வெளிப்படுத்தல் நிறைவேற்ற காலத்தில் நாங்கள் பார்க்குற நேரம் இந்த எல்லா அசுத்த ஆவிகளும் ஒரு இடத்துல கூடுறாங்க, கூடி அவர்களுடைய கிரியைகளை செயல்படுத்துகிறாங்க. thus the reality அதாவது இந்த நிகழ்வுடைய நிஜ இருப்புகள் இப்பொழுது வெளியரங்கமாகிட்டு வெளியரப்பமாகிறது நிமித்தம் நாங்கள் பாபிலோனுடைய இருப்பை நாங்கள் பார்க்கலாம். the reality of ஆவிக்குரிய பாபிலோனுடைய நிஜ இருப்பு இது பாபிலோன், அதாவது வேசியினுடைய அமைப்பு. வெளிப்படுத்தல் 17 இதை நாங்கள் வாசிக்கலாம். அதாவது இந்த வேசியினுடைய அமைப்பு நிறுவனம் இது ஸ்டூவர்ட்ஷிப் கல்வி மையமாக இருக்கு. அதோடு கூட ஒரு போதகர், ஸ்டூவர்ட்ஷிப் கல்வி மையத்தினுடைய ஒரு போதகர், அவர் உவமையாக வேசின்னு அழைக்கப்படுறார். இவர் தான் வெளிப்படுத்தல் 13 அந்த மிருகத்து மேல் அமர்ந்திருக்கிறாள். the group of சாத்தானுடைய குழு brings down the இது முதலாம் வாசஸ்தலத்தை வெளிப்படுத்தல் 13 இவங்க சங்காரிக்கிறாங்க. அதாவது ஸ்டூவர்ட்ஷிப் கல்வி மையம் தான் அந்த நிறுவனமாக இருக்கு. இவர்களின் குழு தான் இவர்கள் என்ன செய்கிறாங்க, சங்காரத்தை கொண்டு வராங்க முதலாம் வாசஸ்தலத்து மேலே. இவர்கள் தான் இதனுடைய நிஜ இருப்பாக தோன்றுறாங்க. பாபிலோனுடைய நிஜ இருப்பு ஸ்டூவர்ட்ஷிப் கல்வி மையமாக இருக்கு. இந்த பாபிலோனின் வீழ்ச்சி does not mean a அதாவது ஒரு பில்டிங் உடையிறது இல்லை, இதில் பற்றி பேசுது. அதுக்கு பதிலாக இந்த வேசியினுடைய நிறுவனம் அமைப்பு ஸ்டூவர்ட்ஷிப் கல்வி மையம் being judged. நியாயம் தீர்க்கப்பட்டு முடிவுக்கு வருது. இப்படியாக இருக்க நாங்கள் வாசிக்கலாம், இவர்கள் பாபிலோன், அது விழுந்தது பாபிலோன் அப்படின்னு சொல்லப்படுது. Same with Babylon. அப்போ பாருங்க, பாபிலோன் செய்கிற காரியத்தை நாங்கள் பார்க்குற நேரம் வெளிப்படுத்தல் 17 நாங்கள் வாசித்தமாக இருந்தால் பூமியின் ராஜாக்கள் உண்மையாக நாங்கள் பார்த்தோமா இருந்தால் பூமியில் இருக்கிற போதகர்களாக இருக்கிறாங்க. இவர்கள் வேசித்தனம் பண்ணுறாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன, ஆவிக்குரிய ரீதியில் வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவால் விழுறாங்க. அதாவது பொய்களினால் அவங்க விபச்சாரம் செய்கிறாங்க. அது கூட பூமியின் குடிகளும் இந்த வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவால் வெறுத்திருக்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன, தேவனுடைய வார்த்தை மேலே விசுவாசிக்காம அசுத்த ஆவிகளுடைய வார்த்தைகளை பின்பற்றுறாங்க. அதாவது வேதத்தோடு இந்த வார்த்தைகள் ஒப்பிடப்படுது இல்லை, சாத்தனுடைய பொய்களாக இருக்குது, எதிர்மறையான காரியங்களாக கற்பனைகளாகவும் இருக்குது. It is written that அதாவது சகல தேசங்களும் இந்த வேஸ்தனத்தின் உக்கிரமான மதுவால் சிதறடிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது சகல தேசங்களும் விழுந்தது அப்படின்னு நாங்கள் சும்மா சாதாரணமாக சொல்கிறோம். ஆனாலும் கூட சகல தேசமும் விழுமாக இருந்தால் இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா it is said இல்லை. சகல தேசமும் வந்து சிதறடிக்கப்படுதான் இந்த வேஸ்தனத்தின் உக்கிரமான மதுவால். ஆனாலுமே வெளிப்படுத்தல் 18 வார்த்தைகள் நிறைவேற நேரம் இது உண்மையிலே ஒரு பில்டிங் ஒரு ஒரு இடம் உடைகிறது அல்ல. இதனுடைய அர்த்தம் என்ன, தேவனோட இணையாத தேசங்கள், அதாவது சாத்தானுடைய தேசங்கள், இந்த சமய உலகத்தில் இருக்கிற பொய்யான காரியங்களை பின்பற்ற ஜனங்கள், இவர்கள் தான் என்ன செய்கிறாங்க, சாத்தானுடைய பொய்யான காரியங்களை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. அதாவது தேவனுடைய வார்த்தையின்படி இல்லாத காரியங்கள்.
இதுக்கும் சகல தேசங்களும் விழுறதுக்கும் வேறு வேறு அர்த்தங்களா இல்லை, ஒரே காரியங்களாக தான் இருக்குது. இப்பொழுது நாங்கள் இந்த வேஸ்தனத்தின் உக்கிரமான மதுவை நாங்கள் பார்க்க போகிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன? இதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்வதற்கு நாங்கள் தானியேல் 4ஆம் அதிகாரம் 20 தொடக்கம் 22 வாசிப்போம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 20 தொடக்கம் 22. நீ கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்த தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாய் அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாக இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழ் வெளியின் மிருகங்கள் தங்கின. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தது. அது பெரியவரும் பலத்தவருமாக இருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே, உமது மகத்துவம் பெருகி வானம் பரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும் எட்டி இருக்கிறது. ஆம் ஆம், நாங்கள் வாசித்தோம் பாருங்க. நாங்கள் தானியேல் புத்தகத்திலிருந்து வாசிக்கக்கூடிய நோக்கம் என்ன? பாபிலுடைய உள்ளடக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தில் நாங்கள் வாசித்த விதமாகவே நேபுகாத் நேச்சார் இவர் தான் பாபிலோனுடைய ஆளுகை செய்பவராக இருந்தார். பாபிலோன் ராஜாவும் இவர் ஒரு பெரிய விருட்சத்துக்கு ஒப்பிடப்படுறாரு. பாபிலோன் ராஜா இவர் ஒரு பெரிய மரமாக இருப்பாரா இருந்தா இங்கே இருக்கிற பறவைகள் என்ன? அதாவது பாபிலோன் ஒரு பேய்களுடைய காவல் வீடுன்னு சொல்லப்படலையா? சொல்லப்படுது. அப்போ பாருங்க, அப்போ இந்த மரம் தேவனுடைய மரம் இல்லை, இது சாத்தானுடைய மரம். இந்த மரம் சாத்தானுடைய மரமாக இருக்கு. அப்போ சாத்தானுடைய மரத்தில் இருக்கிற பறவைகள் இது அசுத்த ஆவிகள்னு சொல்லப்படுது. இது பரிசுத்த ஆவிகள் அல்ல. அதில் கூட இந்த மரம் சாத்தானுடைய மரம், அதாவது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இது தேவனுடைய ஜீவ விருட்சம் அல்ல. பாருங்க, நாங்கள் பார்த்த மாதிரி இருந்தால் இதனுடைய கனி நன்மை தீமை அறியத்தக்க கனி, இந்த கனியை புசித்து தான் சகலரும் விழுந்து போகிறாங்க. அப்போ பாருங்க, இந்த மிருகம் இது சாத்தானுடைய மிருகமாக இருக்குது. இதில் வார மிருகங்கள் இது சாத்தானுக்குரிய மிருகங்களாக இருக்குது, காட்டு மிருகங்கள். ஏசாயா 5:1 தொடக்கம் 7 நீங்கள் வாசித்தாலும் கூட அதில் சொல்லப்படுது, அதாவது நல்ல மரங்கள் செடிகள் தான் அது விதைக்கப்பட்டது, ஆனால் இது அந்நியர்களுடைய இது மரமாக மாறி அந்நியர்களுடைய ரசங்களை கொடுத்தது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பாருங்க, இந்த காட்டு திராட்சை செடியில் வார ரசம் என்னது? உபாகம் 32, 32, 33 நாங்கள் வாசிக்கிற நேரம், அதாவது காட்டு திராட்சை இது சாத்தானுடைய, அதாவது பாம்பினுடைய விஷம் அப்படின்னு சொல்லப்படுது. பாம்பினுடைய விஷம் சொல்லப்படுது. ஒருவர் இதை புசிப்பாரா இருந்தால் அவங்க மறிப்பாங்க. 2000 வருடங்களுக்கு முதல்ல இயேசு கிறிஸ்து சமய தலைவர்களுக்கு சொன்னார், அதிகார உடையவர்களுக்கு அந்த காலத்தில் சொன்னது என்னது? அதாவது நீங்கள் விரியன் பாம்பு குட்டிகளே, சரியா அப்படின்னு சொல்ல, சர்ப்பங்களே அப்படின்லாம் சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்து பரிசேயர்களையும் வேதபாரகர்களையும் இப்படியான அவர் சொல்லலையா? இயேசு கிறிஸ்து ஏன் சொன்னார்? அதாவது அவர்களுடைய வாயிலிருந்து வந்தது தேவனுடைய வார்த்தையல்ல, நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனிகள் தான் வந்தது. இது தான் என்ன செய்யுது? அங்கத்தவர்களை இது வஞ்சித்தது, துன்புறுத்தினது. அதாவது காட்டு திராட்சை ரசம் போலவே. இதை நாங்கள் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியே தான் வெளிப்படுத்தல் நிறைவேற்ற காலத்திலையும் கூட நாங்கள் பார்க்கலாம். வேசியும் வேசினுடைய அமைப்பும் நாங்கள் வெளிப்படுத்தல் 17-18 நாங்கள் பார்க்கலாம். இந்த காரியம் அவளுடைய நெற்றியில் பாபிலோன் அப்படிங்கிற வார்த்தை எழுதப்பட்டில்லையா? எழுதப்பட்டிருக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன? இவங்க அவளுக்குள்ள தேவனுடைய ஆவி இல்லை, ஆனால் சாத்தானுடைய ஆவி தான் இருக்கு. அவளுக்குள்ள சாத்தானுடைய அசுத்த ஆவி இருக்கு. இன்னும் நாங்கள் அதிகமாக வாசிக்கிற நேரம் இந்த வேசியை நாங்கள் பார்க்கலாம் நன்மை தீமை அறியத்தக்க மரமாக இருக்குது. அதாவது பாபிலோன் ராஜா போலவே. இதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். அதோடு கூட பாருங்கள், அவளோட கையில் இருக்கிற இந்த பொற்பாத்திரம் நாங்கள் வெளிப்படுத்தல் 17:4 நாங்கள் வாசிக்கிற விதமாகவே அது அசுத்த காரியங்கள்னால நிரம்பி இருக்கு. அதில் நாங்கள் பார்த்தமாக இருந்தால், அதாவது அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவாக இருக்கு. இந்த ரசத்தினால சகல தேசங்களும் வஞ்சிக்கப்படுது. நாங்கள் பார்த்தமாக இருந்தால் முன்பு நாங்கள் வாசித்த விதமாகவே காட்டு மிருகங்களை பற்றி சொல்லப்படுது. அதாவது 7 தலை 10 கொம்பு உள்ள மிருகம், இந்த வேசி அமர்ந்திருக்கிற மிருகம், இது சாத்தானுக்குரியதாக இருக்குது. சாத்தானுடைய வழிநடத்தலுக்கு ஏற்ப அந்த காரியங்களை நகரத்தை கொண்டு போகுது. ஆகவே நாங்கள் புரிந்து கொள்ளணும், பாபிலோனிலிருந்து வார வேஸ்தனத்தின் உக்கிரமான மது, இந்த வேசியினுடைய அமைப்பின் மது வெளிப்படுத்தல் 17-18 இது சகல தேசங்களையும் வஞ்சிக்குது. அதாவது நன்மை தீமை அறியத்தக்க மரம் போலவே, அதாவது பாபிலோன் ராஜா போலவே தானியேல் 4 நாங்கள் வாசித்தோம். இது நன்மை தீமை அறியத்தக்க மரத்துக்கு ஒப்பாக இருக்கு. பாருங்க,
இதிலிருந்து அதாவது நன்மை தீமை அறியத்தக்க மரத்திலிருந்து என்ன உருவாக்கப்படுது? கனி. நன்மை தீமை அறியத்தக்க கனி. அதான் இதுக்கு எதுக்கு சமனாக இருக்கு? வேஸ்தனத்தில் உக்கிரமான மதுக்கு சமனாக இருக்கு. இதனுடைய நிஜ இருப்பு அதாவது பாபிலோனுடைய வேஸ்தனத்தில் உக்கிரமான மதனுடைய நிஜ இருப்பு நம்ம பார்த்தா சாத்தனுடைய உணவாக இருக்கு, ஆவிக்குரிய உணவு. அதுக்குள்ள நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியாக இருக்கு. இதுதான் அதாவது மனிதனுடைய பொய்யான கற்பனைகள். அதாவது கற்பனைகள்னு பார்க்குற நேரம் இது அவங்க வேதத்துக்கு பதிலாக இன்னொரு புத்தகத்தை வச்சு அவங்க ஒப்பிடுறாங்க. ஆனால் வேதத்துக்குள்ளேயே வேதத்தில் இருக்கிற காரியங்களை அவங்க என்ன செய்றாங்க? அவங்களுடைய மனிதனுடைய கற்பனைகள், அவங்களுடைய பாரம்பரிய காரியங்கள்லாம் கலக்குறாங்க. ஆனாலுமே தேவனுடைய வார்த்தை சத்திய வார்த்தையா இல்லையா? இது முன்பாக இருந்தாலும் இப்பொழுதாக இருந்தாலும் எதிர்காலத்தில் இருந்தாலும் ஒரு நாள் மாறாது. ஆனால் கற்பனைகள், எங்களுடைய சொந்த சிந்தனைகள், இது எல்லாமே எங்களுடைய சொந்த காரியங்களாக இருக்குது. இதெல்லாம் கலந்த மாதிரி இது எல்லாமே மாறும். இது இப்படி கலக்கப்படுமாங்கிறது என்ன நடக்கும்? இது அசுத்தமாகவும் அருவருப்பான பறவைகளும் இருக்கு. ஏன்னா இதுகளெல்லாம் என்ன செய்யுது? ஜனங்களுடைய இருதயத்தை பொய்யான காரியங்களூடாக நிரப்புறாங்க. இப்போ காரியங்கள் இப்படியாக இருக்குமாக இருந்தால் பாபிலோனுடைய வேஸ்டத்தில் உக்கிரமான மதுனுடைய நிஜ இருப்பு என்னது? கற்பனைகள், பொய்யான போதனைகள். அப்போ சகல தேசங்களும் விழுந்தது அப்படின்னு சொல்லப்படும். அதனுடைய அர்த்தம் என்ன? தேசங்கள் நாங்கள் வேதத்தில் பார்த்தோமாக இருந்தால் உவமையில் இது சபைகளுக்கு சொல்லப்படுது. அதாவது உண்மையான தேசங்களை சொல்லலை. மல்கியா 2:7 கூட நாங்கள் வாசிக்கிற நேரம் ஒரு ஆசாரியன், அவர் தேவனுடைய ஒரு தூதன்னு சொல்லப்படுறாரு, இவர் மேய்ப்பர்னு சொல்லப்படுறாரு. 1 பேதுரு 2:9 தொடக்கம் 10 வரைக்கும் நாங்கள் வாசியமாக இருந்தால் அதாவது ஆசாரியர்களையும் போதகர்களை தான் குறிப்பிடப்படுது. ஒரு ராஜா போல. அப்போ பாருங்க, ஒரு ஆசாரியன் ஒரு ராஜாவாக இருக்கிற நேரம் அப்போ இந்த மேய்ப்பர் இருக்கிற இடம் அது ஒரு ராஜ்யமாக இருக்குமா இல்லையா? சபையாக இருக்குமா இல்லையா? அப்போ பாருங்க, சகல தேசங்களும் பாபிலோனுக்கு உரியதாக மாறிட்டு இந்த முதலாம் வாசஸ்தலமும் கூட உவமையில சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஏன் இது விழுந்தது? ஏன்னா இது வேஸ்தனத்தின் உக்கிரமான மதுவால விழுந்துட்டு. வேஸ்தனத்தின் உக்கிரமான மது இதுதான் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனி, இதனுடைய நிஜ இருப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மனிதனால ஒரு ஆராய்வுகள் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட காரியங்கள், அதாவது வசனத்துக்கு ஒப்பிட்டப்பட்ட காரியங்கள், தேவனுக்குரிய காரியங்கள் அல்ல. பாருங்க, சகல தேசங்களையும் விளப்படுத்தின இந்த காரியத்தை நான் மறுபடியும் சொல்ல விருப்பப்படுறேன். அதாவது நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனி, இதனுடைய அர்த்தம் என்ன? வேஸ்தனத்தின் உக்கிரமான மதனுடைய அர்த்தம் என்ன? இது ஒவ்வொரு கற்பனைகள். பாபிலோன் இது சாத்தானுடைய ஒரு ராஜ்யமாக இருக்கு. ஆகவே இது விழுந்தது பாபிலோன், மகா பாபிலோன் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் கூட இது பேய்களுடைய காவல் வீடு, சகல அருவறுப்புகளுக்கும் அசுத்தங்களும் கூடியிருக்கிற இடம், பறவைகள் கூடியிருக்கிற இடம். அப்போ தேவனுடைய ஆவி வசிக்கிற இடம் இல்லை அப்படின்னு குறிப்பிடப்படுது. பாருங்க, ஏன் இந்த தேசம் உண்மையிலே ஆரோக்கியப்படணும்? ஏன்னா இது விழுந்துட்டு, அது கூட அது முன்பிருந்த நிலைமையே அது விழுந்துட்டு, அது இப்போ சிதறடிக்கப்படுது. ஆனால் தேவன் என்ன சொல்றாரு? தேவன் சகல தேசங்களையும் அவர் ஜீவவிருட்சத்தின் இலையினால சகலத்தையும் அவர் ஆரோக்கியப்படுத்துவாராம். அது யாரு? சின்சோச்சின் 12 கோத்திரங்களால மட்டுமே தான். நாங்கள் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 2 நாங்கள் வாசிக்கிற நேரம் நாங்கள் கற்றுக்கொள்வோம் எப்படி விழுந்த தேசம், அதாவது வஞ்சிக்கப்பட்ட தேசங்கள் எல்லாமே அது இலைகளால் எப்படி ஆரோக்கியப்படுது, ஜீவவிருட்சத்தை இலைகளால் எப்படி ஆரோக்கியப்படுது நாங்கள் படிப்போம். பாருங்க, அப்போ இப்படியாக இருக்குமாக இருந்தால் ஜீவவிருட்சமும் இருக்கணுமா இல்லையா? இந்த ஜீவவிருட்சம் தான் இது சின்சோச்சின் 12 கோத்திரங்கள் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கு. இதுதான் தேவனுடைய ராஜ்யமாக மாறி இருக்கு. பாருங்க, எப்படி இந்த சின்சோச்சின் 12 கோத்திரங்கள் அவங்க உண்டாகப்படுறாங்க. தேவனுடைய வார்த்தையின்படி, தீர்க்கதரிசனத்தின்படி ஒரு ஜெயங்கொள்பவர் தோன்றி 12 கோத்திரங்கள் அவரோடு கூட இருந்து யுத்தம் பண்ணுது. இந்த காரியமானது இது தேவனுடைய ராஜ்யமாக மாறுது. அதாவது வாக்குத்தத்தத்தின்படி உருவாகிறது தேவனுடைய ராஜ்யம். பூமியின் ராஜாக்கள் இதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளலாம். அதாவது பாபிலோனுடைய போதகர்களாக இருக்கிறாங்க. அதற்கு கூட பாருங்க, இப்போ பூமியின் வர்த்தகர்கள் இவர்கள் யாரு? போதகர்கள் மற்றும் சுவிசேஷகர்கள். இவங்க வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிறவங்களாக இருக்கிறாங்க. வர்த்தகர்கள்னா யாரு? அவங்க அதாவது உண்மையிலே பொருட்களை வாங்கி விற்கிறதுனால வர்த்தகர்கள்னு சொல்லப்படல. அதாவது ஒரு நபர், அதாவது பாபிலோனுடைய பொருட்களை விற்கிறாங்க அவங்க. பூமியின் வர்த்தகர்கள்னா என்னது? அவங்க பொய்யான போதனைகளை அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. ஓசியா 12:7 நாங்கள் வாசிக்கிற நேரம் வர்த்தகர்களை இது நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளலாம். அதாவது இது போதகரை குறிப்பிடப்படுது.
also பாருங்க has false scales இந்த meaning வர்த்தகர்கள் அவங்கள்ட்ட வந்து பிழையான கள்ளத்தராசு இருக்குது. அதாவது தேவனுடைய வார்த்தை அல்லாத காரியங்களை பேசுகிறாங்க, பொய்யான காரியங்களை பேசுகிறாங்க, நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனிகளை உண்மையான காரியங்களை போல சொல்கிறாங்க. that they have deceived பாருங்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த நிறைய ஆத்துமாக்களை வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பிழையான காரியம் இல்லை. and to say they grew rich from their excessive luxuries அதோடு கூட பாருங்க அவங்க செல்வ செருக்கினால் அவர்கள் வளர்றாங்க அப்படின்னு நினைந்து பொய்யான போதகர்கள் அவங்களுடைய செல்வங்களை பாபிலோனுடைய அதிகாரத்தினால அவங்க சேர்த்து கொள்றாங்க. all these things are exposed இப்படித்தான் அவர்கள் அவர்களுடைய செல்வங்களை சேர்த்து கொள்றாங்க. அதாவது அவர்களுடைய காரியங்கள் எல்லாமே நியாயத்திற்கப்படுது. இப்போ நாங்கள் 4 வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகள் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். ஆம், நாங்கள் 4, 5 நாங்கள் வாசித்தோம். பாருங்க இந்த உள்ளடக்கம், அதாவது என் ஜனங்கள், அதாவது அவங்கள வெளியே அழைக்கப்படுறாங்க. அவர்கள் ஏன் வெளியே அழைக்கப்படணும்? ஏன்னா பாபிலோன் விழுந்து கொண்டிருக்குது. தேவனுடைய ஜனங்கள் அங்கே தரித்திருப்பாங்களா இருந்தால் அவர்களும் இந்த வாதைகளை ஒன்றாக பாபிலோனோடு பெற்றுக்கொள்வாங்க. அதனால தான் சிறைப்பட்டிருக்கிற தேவனுடைய ஜனங்கள் வெளியே வர அழைக்கப்படுறாங்க. அவர்களுக்கு வெளியே வர முடியுமா? பாருங்க, பாபிலோனுடைய அடையாளம் காட்டப்படலாட்டி அவர்களுக்கு வெளியே வரக்கூடியதாக இருக்குமா? இல்லை. பாருங்க, அப்போ தீர்க்க தரிசனம் நிஜ இருப்பு வார நேரம் தான் நம்மளுக்கு சரியான காரியங்கள் நம்மளுக்கு தெரிய வருது. பேய்களின் வீடு, அசுத்த காவல் வீடு, இது சகல அசுத்த பறவைகளுடைய வீடு. இது எங்களுடைய கண்களினால் கண்டுபிடிக்க முடியாது. அசுத்த அவிகளை கண்களால் கண்டுபிடிக்க முடியுமா? எப்படி இருந்தாலுமே வேசி நியாய தீர்ப்பு அடையுது. அவருடைய முழு நிறுவனமும் அது பாபிலோன் அப்படின்னு வெளியரங்கமாகிட்டு. இந்த காரியத்தினூடாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம் அவர்கள் அசுத்த ஆவியோடு தொடர்புடையவர்கள். அவர்கள் பேய்களோடு இருப்பதனால தானே அவங்களுடைய வார்த்தைகளும் பிழையான காரியங்களாக இருக்கு. ஆகவே தேவனுடைய ஜனங்கள் வெளியே வர அழைக்கப்படுறாங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தையோடு அது ஒரு நாளும் தொடர்படாது. அது வேஸ்தனத்தின் உக்கிரமான மது அந்த இடத்துல பாய்ந்து விடுது. அதுதான் தேவனுடைய ஜனங்கள் வெளியே வர அழைக்கப்படுறாங்க. ஆகவே தேவனுடைய ஜனங்கள் எல்லாமே வெளியரங்கமாக்கப்பட்டு நிறைவேற்ற காலத்தில், நியாயத்தீர்ப்பு காலத்தில் அவங்க வெளியே அழைக்கப்படுறாங்க. அதனால தான் வெளிப்படுத்தல் 17:14 படி அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் உண்மையும் முத்தகமானவர்களாக இருக்கிறாங்க. அவங்க வெளியே அழைக்கப்படுறாங்க, அவங்க ஜெயம் கொள்றாங்க. ஆகவே பாருங்க, இப்போ பாபிலோன்லேருந்து வெளியே வந்தவர்கள் அவங்க எப்படி ஜெயம் கொள்றாங்க? அப்போ வேஸ்தனத்தின் உக்கிரமான மது, அதே நேரத்தில் நாங்கள் வாசிக்கிற விதமாகவே பாழாகிற அருவறுப்பு. மத்தேயு 24:15-16 நாங்கள் பார்க்குறோம். பாழாகிற அருவறுப்பு நாங்கள் பார்க்குற நேரம் பரிசு ஸ்தலத்துக்கு நாங்கள் ஓடி போகணும். அது 12 கோத்திரங்கள் இருக்கிற இடம். செஞ்சொஞ்சி சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் தான் இது. நாங்கள் ஏன் அந்த மலைக்கு ஓடி போகணும்? ஏன்னா தேவனும் இயேசு கிறிஸ்துவும் பரலோகத்தின் பரிசுத்த ஆவிகளை இறங்கி வந்து வாசம் செய்யும் இடம். தேவனும் இங்கே தான் இருப்பார். அதில் கூட இது அசுத்த ஆவிகள் வாழ்கிற இடமா? இல்லை. ஏன்னா இது பரிசுத்த தேவன் இயேசு கிறிஸ்து 1000க்கு மேலே 1000, 10,000க்கு மேலே 10,000 பரிசுத்த ஆவிகள் வாழ்கிற இடம். ஆகவே நாங்கள் பாபிலோன்லேருந்து வெளியேறி நாங்கள் சீயோன் மலைக்கு போக வேண்டும். சீயோன் மலையினுடைய நிஜ இருப்பு ஜெயம் கொள்பவரும் 12 கோத்திரம் இருக்கிற, அதாவது 12 கோத்திரங்கள் சிஞ்சோச்சி இயேசு கிறிஸ்துவின் சபை சாட்சி கூடமாகி ஆலயம் தான். பாபிலோனில் அவங்க செய்த பாவம் என்ன? அவர்கள் செய்த பாவம் பரலோகம் மட்டும் வான பரியந்தம் எட்டினது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வான பரியந்தம் வரைக்கும் எட்டினதான். என்ன பாவம்? முதலாம் வாசஸ்தலத்தை அவங்க சங்கரித்தாங்க. வெளிப்படுத்தல் நிறைவேற்ற காலத்தில் இயேசு கிறிஸ்து குறிப்பாக செய்த காரியம், அவர் இருளை வெளியரங்கமாக்கினாரு. அவர் கூட அவர் என்ன செய்தார்? அவர் வெளிச்சத்தை கொடுத்தாரு. ஆனாலும் பாபிலோன் என்ன செய்யுது? அது ரகசியமாக சிறைப்பிடிக்குது, அது சிதறடிக்குது. இது பாபிலோன் செய்கிற காரியம். அது கூட வேஸ்தனத்தின் உக்கிரமான மதுவால் சகல தேசங்களை வஞ்சிக்குது. அப்போ அது செய்கிற காரியம் ஒரு சாதாரண காரியம் இல்லை. அதனுடைய அடையாளம் வெளியரங்கமாக்கப்பட்ட பிறகு மறுபடியும் அவங்க செய்த காரியங்கள் கொடுக்கப்படுது. அது கூட இது எல்லாமே வெளிப்படுத்தல் 18 நாங்கள் பார்க்கக்கூடியதாகவும் இருக்குது. இப்பொழுது நாங்கள் வெளிப்படுத்தல் 18 6-8 வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள்.
அவளுடைய கிரைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்ரீயாய் வீற்றிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினாள். ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில் வரும். அவள் அக்கினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். நாங்கள் பாருங்க, தேவன் எப்படி அவருடைய நியாய தீர்ப்பை கொண்டு செல்றாரு அப்படின்னு நாங்கள் பார்க்கலாம். அப்போ தேவன் அவர் என்ன சொல்றாரு, அவள் செய்த காரியங்களுக்கு அவளுக்கு இரட்டிப்பாக குடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அவள் செய்த விதமாகவே கொடுக்கப்படுது. என்னுடைய அர்த்தம் என்ன, பாபிலோன் அதாவது ஸ்டூவர்ட்ஷிப் கல்வி மையம், அதுக்கு இரட்டிப்பான காரியங்கள் கொடுக்கப்படுது. அவங்க முதலாம் வாசகத்தில் கொண்டு வந்த சங்காரிப்புக்கு இரட்டை தனியாக கொடுக்கப்படுது. அது கூட வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில், அது கூட வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்துலேயும் கூட நாங்கள் வாசிக்கிற நேரம், அதாவது சிறைப்பட்டு போகிறவன் அவன் சிறைப்பட்டு போகட்டும், அதில் கூட பட்டயத்தால் கொள்ளுகிறவன் பட்டயத்தால் கொல்லப்பட வேண்டும் அப்படி சொல்லப்படுது. வெளிப்படுத்தல் 13 நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டூவர்ட்ஷிப் கல்வி மையத்தினுடைய அதிகாரத்தை காட்டுது. அவர்கள் முதலாம் வாசஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. அவள் கொடுத்ததுக்கு விதமாகவே இரட்டிப்பாக கொடுக்கப்படுது. என்ன பாருங்க, சங்கரிப்பின் காலம் 42 மாதங்களாக இருந்தபடினால அதனுடைய இரட்டிப்பான காரியம் 7 வருடங்களாக இருக்கு. பாருங்க, அவளுடைய எல்லா பொய்யான காரியங்கள், பொய்கள், பிழையான போதனைகள் எல்லாமே வெளியரங்கமாகிட்டு அதோடது எல்லாமே முடிவுக்கு கொண்டு வரப்படுது. நாங்கள் வாசிக்கிறோம், இந்த வேசி அவள் ராஜஸ்ரீ அப்படின்னு சொல்றா. அதாவது அவள் எல்லா போதகர்களுக்கும் தலைமையானவள் அப்படின்னு சொல்றான். ஆனாலுமே நிஜ இருப்பில் நாங்கள் பார்க்குற நேரம் இந்த மகாவேசி அவள் ஸ்டூவர்ட்ஷிப் கல்வி மையத்தில் இருக்கிற ஒரு போதகர். இவள் ஆவிக்குரிய திருமணம் சாத்தானோட முடிக்கிறா, பிசாசோட முடிக்கிறா. அதாவது அவளை ஒரு பொய்யான போதகர் அப்படின்னு அவர் வெளியரங்கமாக்குறா. அது மட்டுமல்லாமல் அவள் ஒரு கைம்பெண் அல்ல அப்படின்னு சொல்கிறா. அவள் என்ன சொல்கிறா, மணவாளனாகிய இயேசு அவளோடு இருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்கிறான். மணவாளன் இயேசு கிறிஸ்து உண்மையிலே அந்த நபரோடு இருப்பாராக இருந்தால் இந்த வேஸ்தனத்தின் உக்கிரமான மது அவளுடைய வாயிலிருந்து வர தேவையில்லை. அப்போ அவளோட வாயிலிருந்து அதுக்கு பதிலாக நித்திய ஜீவ வார்த்தைகள் தானே வரணும். அதனால தான் இந்த நியாய தீர்ப்பு நடக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இது சிதறடிக்கப்பட்டாலும் கூட அவள் தன்னை கைம்பெண் நல்ல ராஜேஸ்வரின்னு சொல்கிறா. அதில் கூட அவள் துக்கத்தை காண்பதில்லை அப்படின்னு சொல்கிறா. ஆனாலும் அவள் நியாய தீர்ப்பு அடைகிறா, அவள் முடிவுக்கு கொண்டு வரப்படுது. பாருங்க, நாங்கள் பார்க்குற நேரம் இந்த வேசி, அதாவது இதே அசுத்த ஆவிகளோடு திருமணம் முடித்தது, இது பேய்களுடைய வீடாக மாற்றப்படுது. நாங்கள் பார்க்குற நேரம் இதில் சொல்லப்படுது, அவளுக்கு சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில் வரும். என்னுடைய அர்த்தம் என்ன, ஸ்டூவர்ட்ஷிப் கல்வி மையத்தினுடைய பொய்யான போதகர்கள் பாபிலோனில் இருக்கிறவங்க, இவர்கள் எல்லாருமே அவர்கள் முதலாம் வாசகத்துக்கு செய்த விதமாகவே அவங்க தண்டிக்கப்படுறாங்க. அப்போ தேவன் தாமாகவே பாபிலோனை நேரடியாக நியாயத்திருக்கிறாரா இல்லையா? நியாயம் தீர்க்கிறாரு. ஆகவே தேவன் தான் நியாயத்திருக்கிறாரு. ஆனால் இது ஒரு நீதியான நியாய தீர்ப்பு. ஏன்னா அவங்க நியாய தீர்ப்பு அடைகிறாங்க. ஏன்னா அவங்க பொய்யான ஆவிகளோடு அவங்க கலந்துட்டாங்க, பொய்களை பரப்புறாங்க, வேஸ்தனத்தின் உக்கிரமான மதுவால் விரித்திருக்கிறாங்க. பூமியின் ராஜாக்களும் அவங்க சகல தேசங்களையும் அவங்க வஞ்சிக்கிறாங்க. உண்மையிலேயுமே அவர்கள் நியாய தீர்ப்பு அடைகிறது நீதியான காரியம், அவங்க முடிவுக்கு கொண்டு வரப்படுறாங்க. நாங்கள் வேதாகமத்தில் வாசித்தாலும் கூட மனுஷகுமாரனுடைய நாட்கள் அது நோவாவின் காலம் போலவும் லோத்தின் காலம் போலவும் இருக்குமா. பாருங்க, நோவாட காலத்தில் நியாய தீர்ப்பு நடந்தது, லோத்தின காலத்தில் நியாய தீர்ப்பு நடந்தது. ஆகவே யார் நியாய தீர்க்கப்படுறாங்க? கெட்ட அவர்கள் தான் நியாய தீர்க்கப்படுறாங்க. வெளிப்படுத்த நிறைவேற்ற காலத்திலையும் பாபிலோன் காவல் வீடு, அசுத்தமான அருவறுப்பான பறவைகளின் வீடு, இதில் இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகள் ஒன்று சேர்ந்து தேசங்களை வஞ்சிக்க காத்திருக்குது. அது அனைத்துமே நியாய தீர்ப்பு அடையுது. இப்பொழுது நாங்கள் 9 தொடக்கம் 11 வரையும் நாங்கள் வாசிப்போம். அவளுடனே வேஸ்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதினால் உண்டான புகையை காணும்போது அவளுக்கு அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்தில் நின்று, ஐயையோ பாபிலோன் மகா நகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியும் ரத்தினங்களையும் முத்துக்களையும் எல்லா சல்லாவையும் இரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே
யார் பூமியின் ராஜாக்கள் வர்த்தகர்கள் வேசித்தனம் பண்ணுகிறவர்கள் யார், இதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கற்றுக்கொண்ட விதமாகவே வேசித்தனத்தின் முக்கியமான மது பொய்யான போதனைகளாக இருக்குது, கற்பனைகளாக இருக்குது. அதே இதில் எல்லா போதகர்களும் பாபிலோனுக்குரிய எல்லா சுவிசேஷகர்களும் இவர்கள் இந்த பொய்யான போதனைகளை சொல்லி அவங்களுடைய அங்கத்தவர்களை வஞ்சித்து வைத்திருந்தாங்க. இந்த பாபிலோன் விழுகிறத கண்டு இந்த ராஜாக்கள் வர்த்தகர்கள் இவங்க புலம்புறாங்க. ஏன்னா அவர்கள் பாபிலோனுக்குரியவர்களாக இருக்கிறாங்க. பாருங்க, பாபிலோனின் சரக்குகள் அப்படின்னா என்னது பாருங்க. ராஜாக்களும் அவள் வேகிறதினால் உண்டான புகை, இது எல்லாமே பாபிலோனுடைய போர்க்குகளாக இருக்கு. பொய்யான போதனைகள், ஒரு கற்பனைகள், இது எல்லாமே அசுத்தாவிகளோட கலந்தது. அது கூட சாத்தானுடைய சமய ரீதியான சட்டங்கள், சாத்தானுடைய அமைப்பு, அதில் கூட சாத்தானுக்குரிய தலைவர்களாக இருக்கிறாங்க. இது எல்லாமே செல்வ செருக்குகள், செல்வங்கள் அப்படி சொல்லப்படுது. அப்போ சாத்தானுடைய செல்வ செருக்கு தேவனுக்குரியது இல்லை. சாத்தானுடைய பொய்யான போதனைகள், சாத்தானுடைய தலைவர்கள், சாத்தானுடைய கற்பனைகள், அது எல்லாமே சாத்தானுடைய காரியங்களாக இருக்குது. அதே நேரத்தில் இது அதாவது இந்த சரக்குகள் எல்லாமே அசுத்த ஆவிகளோட கலப்பதன் மூலம் உண்டாக்கப்பட்டது. இப்பொழுது நாங்கள் இன்னும் அதிகமாக 12 தொடக்கம் 14 வரை வாசிப்போம். சகலவிதமான வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலை உயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் இலவங்கப்பட்டையும் தூபவர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணி திராட்சரசம் எண்ணெய் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வார் இல்லாதபடியால் அவளுக்கு அழுது புலம்புவார்கள். உன் ஆத்துமா இச்சித்த பல வர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின, கொழுமையானவைகளும் சம்பிரமமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின, நீ அவைகளை இனி காண்பது. இது எல்லாமே பாபிலோனுடைய சரக்குகள். அப்புறம் பூமியில் நிறைய காரியங்கள் இருக்குது, தான் பொருட்கள் இருக்குது. ஆனாலும் இந்த காரியங்கள் எல்லாமே உலகத்தின் காரியங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தங்கம், வெள்ளி, விலையுந்த கற்கள், முத்துக்கள், இதெல்லாம் உண்மையான காரியங்களை சொல்லலை. இது ஒவ்வொரு போதனைகளை குறிக்குது. இது சாத்தானோட உண்டாக்குனதுனால உண்டாக்கப்பட்ட போதனைகள். இவைகள் விலை உயர்ந்தது அப்படி எண்ணப்படுது. ஆனாலும் இது எல்லாமே தேவனுடையது அல்ல. இதுக்கு எதிர்மறையாக நான் பார்க்குற நேரம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44 தொடக்கம் 46 நாங்கள் வாஸ்தவமாக இருந்தால் மறைக்கப்பட்ட இந்த செல்வங்கள், முத்துக்கள், அதை பற்றி சொல்லப்படுது. இது அதுக்கு எதிர்மறையானது. அதே நேரத்தில் நாங்கள் பார்க்குற நேரம் விலை உயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் அப்படின்னு நாங்கள் வாசிக்கிறோம். அதாவது பட்டாடை, சிவப்பாடை, அதாவது பாபிலோனுக்கு நீதியானவைகளாக இருக்குது. ஆனால் இது வார்த்தைக்குரியதல்ல. அப்போ இதெல்லாம் பாபிலோனின் சரக்குகளாக இருக்குது. அதாவது சல்லாவை இரத்தாம்பரம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ வெளிப்படுத்தல் 19:8 நாங்கள் வாசிக்க நேரம் இது இந்த வஸ்திரங்கள் நீதியின் கிரிகள் அப்படின்னு சொல்லப்படுது. இது தேவனுக்குரிய ஆடைகள். அதே நேரத்தில் நாங்கள் பார்க்குற நேரம் இதில் வாசனை கட்டைகள், தந்தங்கள், சகல வஸ்துக்கள், விலை உயர்ந்த மரத்தினால் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளைக்கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்கள், இது எல்லாமே விலை உயர்ந்ததாக இருக்குது. ஆனால் இது உண்மைகளாக சொல்லப்படுது. இது வெவ்வேறு பிரிவுகள், பாபிலோனால் உருவாக்கப்பட்ட வெவ்வேறு குழுக்களாக இருக்கிறாங்க. இவர்கள் பாபிலோனுடைய சரக்குகளாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நாங்கள் அடுத்தது 13ஆம் வசனத்தில் லவங்கப்பட்டை, தூபவர்க்கம், தைலங்கள், சாம்பிராணிகள், இது உண்மையான லவங்கப்பட்டையோ தூபவர்க்கமோ அல்ல. இது எல்லாமே ஓமைகளாக சொல்லப்படுது. ஆவிக்குரிய ரீதியில் அர்த்தம் என்ன? இது எல்லாமே சமய ரீதியான அதிகாரங்கள், சாத்தான் முன் வைக்கிற காரியங்கள். அதாவது இது உண்மையான காரியங்கள், அதாவது திராட்சை ரசம், லவங்கப்பட்டை, அதெல்லாம் உண்மையான காரியத்தை பற்றி பேசல. இது பாபிலோனுக்குரிய காரியங்களாக இருக்குது. இந்த காரியங்கள் எல்லாமே உண்மையிலேயே விலை உயர்ந்தது தான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் இதுகள் எல்லாமே ஒப்பிடப்படுது பாபிலோனுடைய சமய அதிகாரங்கள். உண்மையிலே இந்த காரியங்களுக்கு எதிர்மறையானது தேவனுடைய காரியங்கள். அப்போ நாங்கள் பார்க்குற நேரம் தூபவர்க்கம், அது தேவனுடைய ஜனங்கள் ஜெபிக்கிறது, அது தேவனுக்குரியது. அதே நேரத்தில் நாங்கள் பார்க்குற நேரம் இந்த தேவனுடைய காரியங்கள் நாங்கள் பார்க்குற நேரம் ஒளிவ எண்ணெய், அப்போ இது சாத்தானுடைய போதனைகளை தான் இது குறிக்குது. அதே இதில் நாங்கள் பார்த்தோமாக தான் தேவனுக்குரிய எண்ணெயை சேதப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ தேவனுக்குரிய காரியம் இருக்குது, சாத்தானுக்குரிய காரியமாக இருக்குது. சாத்தானுக்குரிய காரியம் பாபிலோனுக்குரியதாக இருக்குது. பாருங்கள், பாபிலோனின் எல்லா சரக்குகள் இது சாத்தானுக்குரியதாக இருக்குது.
இது வெவ்வேறு அமைப்புகளால் உண்டாக்கப்படுது. வெவ்வேறு அதிகாரங்கள், சமய அதிகாரங்கள், போதனைகள் எல்லாமே ஒரு ஒரு தொகையாக பாபிலோனுடைய சரக்குகள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பாபிலோன் விழுவதன் மூலம் பாபிலோனின் சரக்குகள் எல்லாமே விலை குறைந்து போகுது. அப்போ விலை குறையுமாக இருந்தால் இது விலை உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணமும் கீழே வருது. அதில் ஆடுகள், நாங்கள் பார்த்தோம் குதிரைகள், ரதங்கள், அடிமைகள், இது என்னது சாத்தான் பாபிலோனுக்குரிய மாம்சங்களாக இருக்குது. இது எல்லாமே பாபிலோனுடைய சரக்குகளுக்கு தான் வருது. இலகுவாக இதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்போ பாருங்க, அது முன்பாக இருந்தாலுமே இப்போ இருந்தாலுமே பாபிலோனுடைய சரக்குகள் இது எல்லாமே தேவனுடைய ஜனங்களை கொலை செய்து வஞ்சிக்குது. அதாவது சாத்தானுடைய வாழ்க்கைகள் இல்லாமகுது. அதே நேரத்தில் பாருங்கள், தேவனுக்கு உரிய காரியங்களை சங்காரிக்கிற சாத்தானுடைய நிறுவனங்கள் ஜனங்களாகத்தான் இது சொல்லப்படுது. அப்போ பாபிலோன் அதனால் பல வர்க்கம்னா என்னது, இச்சித்த பல வர்க்கம்னா என்னது, பாபிலோன் நிச்சித்த பல வர்க்கம் அப்படின்றது தேவனுடைய ஜனங்கள். இவர்கள் ஆரம்பத்தில் சிறையில் இருப்பில் இருந்தாங்க, பாபிலோனால் சிறைப்பிடிக்கப்பட்டு இருந்தாங்க. பாருங்க, பாபிலோன் ஏன் இந்த பல வர்க்கத்துக்காக காத்திருக்கு? என்ன, தேவனுடைய ஜனங்கள் அவங்க மெய்யான தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறாங்க, தேவனை தான் அவங்க ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் பாபிலோன் இது மேலே பொறாமை கொள்ளுது. அதனால தான் பாபிலோன் வஞ்சிக்குது. பாபிலோன் இவர்களை வஞ்சித்து இவர்கள் பொய்யான காரியங்கள் மேல் விசுவாசம் பண்ண வைக்குது. பாருங்க, பாபிலோனுடைய அடையாளம் வெளியரங்கமாக்கப்பட்டதன் நிமித்தமாக இந்த அதாவது பொய்க்கு உரியவர்களுடைய இருதயங்கள் இது இப்பொழுது நிஜத்துக்கு அறிந்து கொண்டு அவர்கள் ஆரம்பத்தில் உண்மையிலே அவங்க நினைத்த காரியங்கள் உண்மையானதா இல்லை, பொய்யான காரியங்கள். அவங்க இப்போ நிலைத்திருக்கணும், மனம் திரும்பணும், தேவன் வாசம் செய்கிற மெய்யான இடத்துக்கு அவர்கள் வர வேண்டும். இந்த காரணத்தினால தான் பாபிலோன் பொறாமை கொள்ளுது. அவள் இச்சித்த பல வர்க்கம். பாருங்க, அவள் இச்சித்தது, அதாவது விருப்பமானது நினைச்சது இப்போ எடுத்து கொள்ளப்படுது. பாருங்க, அவர்கள் இச்சித்த பல வர்க்கம், அவங்க இச்சித்தது, ஆனால் அவங்க உண்மையிலே எடுக்கப்படுறாங்க. அதாவது அவங்க பாபிலோன்லேருந்து எடுக்கப்பட்டு சீயோன் மலைக்கு கொண்டு வரப்படுற பழங்களாக இருக்கிறாங்க. இப்பொழுது நாங்கள் 15 தொடக்கம் 19 வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். இப்படிப்பட்டவைகளை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவான்களானவர்கள் அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்தில் நின்று, ஐயையோ, சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்த பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகா நகரமே, ஒரு நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்று என்று சொல்லி அழுது துக்கித்தார்கள். மாலுமிகள் யாவரும், கப்பலில் யாத்திரை பண்ணியவர்கள் யாவரும், கப்பல் ஆட்களை சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே நின்று அவள் விகிரதினால் உண்டான புகையை பார்த்து, இந்த மகா நகரத்துக்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயையோ, மகாநகரம் சமுத்திரத்திலே கப்பல்களையும் அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பூரத்தினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்களே, ஒரு நாளிகளிலே இவள் பாழாய்ப்போனார்களே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். அப்படி கொஞ்சம் பெருசாக இருக்குது வசனம். நீங்கள் பாருங்கள், பாபிலோனுக்குரிய சகல காரியங்களும் இது எல்லாமே உன்னதமான காரியங்கள் வெளியேறப்பட்டது, இது எல்லாமே நினைக்கப்பட்டது. இப்போ எல்லாமே இதெல்லாம் பாபிலோனுடைய சரக்குகளாக இருக்குது. இது எல்லாமே நியாயத்தீர்க்கப்படுது, அது கூட எல்லாமே முடிவுக்கு கொண்டு வரப்படுது. இந்த பாபிலோன் விழுகிற பாபிலோன், இது எரிகிற பாபிலோன், இது அது உள்ளே இருக்கிற எல்லா காரியங்களும் நியாயத்தீர்க்கப்படுது. அதனால தான் வர்த்தகர்கள் புலம்புறாங்க. இன்னும் அதிகமாக சொல்ல நேரம், மாலுமிகள், அதாவது உண்மையான மாலுமிகளா, பூமியின் மீன் பிடிக்கிறவங்களா, இல்லை கடல். பாருங்க, கடல்னு பார்க்குற நேரம் இது உலகமாக இருக்குது. கப்பல்கள் அப்படின்னா சபைகளில் சொல்லுது. அதில் கூட மாலுமிகள் போதகர்களாக இருக்கிறாங்க. அதில் கூட யாத்திரை பண்ணுகிறவர்கள், அதாவது அங்கே வேலை செய்பவர்கள், அதாவது அங்கத்தவர்களாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் தொழில் செய்கிற யாவரும் அப்படின்னு பார்த்தோமா இருந்தால் அங்கே கல்வி கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு சாணங்கள் இருக்கிற ஒவ்வொரு போதகர்கள் அவங்களாக இருக்கிறாங்க. பாருங்க, கடல் உவமையில் சபையை தான் அது குறிக்குது. அதாவது பாருங்கள், கடலில் வேலை செய்கிறது அப்படின்னு சொல்ல நேரம் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ஆலயங்களை வழிநடத்துகிறவங்களா இருக்கிறாங்க இல்லையா, பொறுப்பை பார்க்குறவங்க. பாருங்கள், கடலில் இருக்கிறவங்க அவங்க இதை பார்த்து அவங்க புலம்புறாங்க. என்ன, இந்த புகையை கண்டு புலம்புறாங்க. என்ன, இது நியாயத்தீர்க்கப்பட்டு இன்னும் சீக்கிரமாகவே முடிவுக்கு வரப்போகுது. பாருங்கள், இந்த கடலில் வேலை செய்கிறவங்க அப்படின்னா பாபிலோனுக்கு உரியவர்களாக இருக்கிறாங்க. அது கூட அவர்களும் உலகத்துக்கு மறுபடி அனுப்பப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த பாபிலோன் காலம் செல்ல செல்ல நியாயத்திற்கப்பட்டு முடிவு கொண்டு வரப்படுது. ஆகவே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம், இந்த ஆலயம் தான் சதா கால ராஜ்யமாக மாறுது, ஒரு நாளும் அழியாத ராஜ்யமாகவும் மாறுது. அவர் பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு ராஜ்யம்,
தேவன் சதா காலம் வாசம் செய்த ராஜ்யமாக மாறுது. is அந்த like the நேரத்தில் tree of the knowledge of பாபிலோன் disappear. நியாயத்திற்கப்பட்டு முடிவுக்கு வருது. அதாவது நன்மை தீமை அறித்தக்க மரம் போலவே இது மறைந்து போகுது. ஆகவே இந்த மரம் மறைந்து போகிறதுனால மிகுதியாக இருக்கிற மரம் ஜீவ விருட்சம் மட்டுமே இருக்குது. ஆகவே நாங்கள் விழுற பாபிலோனை நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். அதுக்குள்ள ஒருவர் எங்கே போகணும்? நாங்கள் கட்டாயம் தேவனுடைய சதாகால ராஜ்யத்துக்கு போக வேண்டும். சாட்சியம் கூடமாகிய ஆலயத்துக்கு நாங்கள் பிரவேசிக்க வேண்டும். அதனால தான் சொல்லப்படுது, இந்த வார்த்தைகள் இடத்துல காத்துக்கொண்டு நாங்கள் காரியங்களை செய்யணும் அப்படின்னு. இப்பொழுது நாங்கள் 20-24 வரையும் வாசித்து நாங்கள் முடிவு கொண்டு வருவோம். வெளிப்படுத்தல் 18, 20-24. பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளை, அவளை குறித்து களி கூறுங்கள். உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திரக்கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்தில் எறிந்து, இப்படியே பாபிலோன் மகா நகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமல் போகும். சுரமண்டலக்காரரும் கீதவாத்தியக்காரரும் நாகசுரக்காரரும் எக்காலக்காரரும் ஆகியோருடைய சத்தம் இனி உடத்திலே கேட்கப்படுவதில்லை. எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதில்லை. எந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதில்லை. விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை. மணவாளும் மணவாட்டியும் மாணவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதில்லை. உன் வர்த்தகர் பூமியிலே பெரியோர்களாய் இருந்தார்களே, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியிலே கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான். Yes. ஆமேன், We just ஆமேன், read ஆமேன், verses 20 to 24 ஆமேன். at length. ஆம். இப்பொழுது நாங்கள் 20-24 வரைக்கும் நாங்கள் வாசித்தோம். தொடர்ச்சியாகவே இந்த உள்ளடக்கத்தை நாங்கள் பார்க்குற நேரம் இதில் என்னென்ன சொல்லுது, அதாவது நாங்கள் பார்த்தமாக இருந்தால் இதில் அப்போஸ்தலர்கள் அவங்க எல்லாமே சந்தோஷப்படுறாங்க. ஏன் அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா, பரிசுத்தவான்கள் பரலோகம் சந்தோஷப்பட, தீர்க்கதரிசிகள் எல்லாருமே ஏன்னா பாபிலோன் நியாயத்தீர்க்கப்படுது. அதாவது தேவனுடைய ராஜ்யம் சிங்காசனம் ஆவிக்குரிய உலகத்திலேயும் நடக்குது. அதில் கூட பாருங்க, எல்லா பரிசுத்தவான்களும் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் அவங்க முடிவு பரியந்தம் யுத்தம் பண்ணாங்க அசுத்த ஆவிக்கு எதிராக. அதில் கூட அவங்க ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. இந்த ஆவிகள் ஏன் சந்தோஷப்படுது? ஏன்னா இவர்களுடைய கோபம், அதாவது நல்ல ஆவிகள், அவர்களுடைய கோபம் பழிவாங்குதல் இவங்க கடைசியில் சரியாக நிறைவேற்றத்துக்கு வந்துட்டு பாபிலோனுக்கு எதிராக. அப்போ இந்த வேசியினுடைய நிறுவனம் அது சகலரையும் வஞ்சித்தது. இது ஸ்டூவர்ட்ஷிப் கல்வி மையமாக நிஜ இருப்பில் இருக்கிறத நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நியாய தீர்ப்பு, இந்த நியாய தீர்ப்பு தான் பாபிலோனுடைய நியாய தீர்ப்பாக இருக்குது. இதுதான் உண்மையிலே இரத்த சாட்சியாக மரித்தவர்களுடைய இரத்தத்தின் பழிவாங்குதலாக இருப்பதனால பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் எல்லோருமே களி கூறுறாங்க. அதாவது இதனுடைய அர்த்தம் இதுதான். இன்னும் அதிகமாக சொல்லமாக இருந்தால் நாங்கள் பார்க்கலாம், பாபிலோன் இப்பொழுது கீழே விழ தள்ளப்படுது. அதாவது கடலில் வீசப்படுற எந்திரக்கல்லுக்கு ஒத்ததாக இருக்குது. அவள் பாருங்கள், எந்திரக்கல் கடலில் வீசப்படுமாக இருந்தால் அதை மறுபடி தேடிடுக்க இலகுவாக இருக்குமா? முடியாது. இதே மாதிரி தான் பாபிலோனுக்கும் நடக்குது. அதாவது அவங்க நியாயம் தீர்க்கப்பட்ட பிறகு மறுபடியும் அவங்க தோன்றுவான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படியாலெல்லாம் இல்லை. ஏன்னா ஸ்டூவர்ட்ஷிப் கல்வி மையம் பாபிலோன் இது நியாயம் தீர்க்கப்பட்ட பிறகு இது சதா காலமும் இது மறைந்து போகுது. இவர்கள் தான் இந்த நன்மை தீமை அறித்தக்க மரத்தின் நிஜ இருப்புகளாக இருக்கிறாங்க. இந்த மரம் சதா காலமும் இல்லாமல் போகணும். அப்பொழுது தான் வஞ்சனை இருக்காது. அது கூட ஒருவரும் வஞ்சிக்கப்படவும் மாட்டாங்க. பாருங்க, சுரமண்டலக்காரர் அதை நாங்கள் பார்க்குற நேரம் இது சங்காரிகளுடைய ஒரு போதனைகளை குறிக்குது. சரியா? அப்போ நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். அப்போ தேவனுடைய சுரமண்டலமும் இருக்குது, சரியா? சாத்தனுடைய சுரமண்டலமும் இருக்குது. அப்போ நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். அப்போ பாருங்கள், பாபிலோனுடைய நாகசுரக்காரர் எக்காலக்காரருடைய சத்தம் என்னிடத்தில் கேட்பதில்லை. பொய்யான பொதுங்களாக இருக்குது. அவர்களுடைய சத்தமும் முடிவுக்கு வருது. அவர்கள் ஏன் முடிவுக்கு வரணும்? ஏன்னா அவர்களுடைய பொய்கள் எல்லாமே வெளியரங்கமாக்கப்பட்டு அதனுடைய முடிவாக அவங்க நியாயத்திற்கப்படுறாங்க. அவங்க பாபிலோனில் இருக்கிற போதகர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க? அங்கத்தவர்கள் காரியங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை உண்மையிலே பெற்றுக்கொண்டு வெளியரங்கமாக பண்ணணுமா இல்லையா? ஒருவர் தேவனுக்கு சார்பாக பேச வேண்டும். ஒருவர் அவருடைய சொந்த சிந்தனைகளை உருவாக்கி கொண்டு சொந்த காரியங்களை கற்பித்து கொடுப்பவராக இருந்தால் அவர் மறுபடி தேவனுடைய வார்த்தையை கூட்டிக் கொண்டே போகிறாரு. அப்போ தேவனுடைய மெய்யான சித்தத்துக்கு இது எதிராக இருக்குது. அதுக்கு பதிலாக தேவனுடைய கற்பனைகள் தான் இருக்குது. ஆனால் தேவனுடைய காரியங்களை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். இந்த பொய்யான போதகர்கள் அவங்க ஆராய்ச்சி செய்து ஒரு காரியங்களை கண்டுபிடிக்கிறாங்க.
அப்போ பாருங்க, அப்போ எந்திர சத்தம் கேட்பதில்லை அப்படின்னு பார்த்தோமா இருந்தால், பாபிலோனின் எந்திர கல் இது பொய்யான போதகர்கள். இவர்கள் சாத்தானுடைய போதனைகளை கற்றுக் கொடுக்குறாங்க. அதோடு கூட இவங்க பேசுகிற பொய்யான காரியங்கள் தான் சத்தமாக இருக்குது. அப்போ பாருங்கள், இப்போ எல்லா பரிசுத்தவான்களும் அவங்க அகன்று போகிறாங்க. இந்த சத்தம் வந்து குறையுது, பொய்கள் வெளியரங்கமாகுது, மென்மேலும் பொய் சொல்ல முடியாமல் போகுது. அப்போ முடிவாக சத்தியம் தோன்றுது. பாருங்க, சத்தியம் தோன்ற நேரம் பொய்யான காரியங்கள் மறையுமா இல்லையா? மறையும். இப்படி தான் நடக்குது. அதோடு கூட பாருங்க, இந்த விளக்கினுடைய வெளிச்சம் மென்மேலும் அது இருப்பதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவங்களுடைய பொய்கள் எல்லாமே அது வெளியரங்கமாகிட்டு மென்மேலும் அவங்களுக்கு உண்மையிலே விளக்கின் ஒளி போல அவங்களுக்கு அடிக்க முடியாமல் இருக்குது. அதில் மணவாளும் மணவாட்டினுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்பதும் இல்லை. இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த சாத்தனுடைய திருமணம் முடிவுக்கு வருது. பாபிலோனுடைய மணவாளன் அசுத்த ஆவிகளாக இருக்கிறாங்க. அதில் மணவாட்டிகள்னு பார்க்க நேரம் இவங்க அங்கத்தவர்களாக இருக்கிறாங்க. இவங்க ஆவிக்குரிய ரீதியில் விபச்சாரம் செய்தவர்கள். அப்போ மென்மேலும் இது முற்றிலுமாக முடிவுக்கு வருது வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தில். ஆகவே நாங்கள் யாரோடு இருக்க வேண்டும்? நாங்கள் ஆட்டுக்குட்டியினுடைய திருமணம் மட்டும்தானே மிகுதியாக இருக்குது. இதைத்தான் நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்காகத்தான் நாங்கள் காத்திருக்கவும் வேண்டும். அதோடு கூட இதில் சொல்லப்படுது, உன் சூனியத்தால் சகல ஜாதிகளும் மோச போனார்களே. என்னுடைய அர்த்தம் என்னது? அவர்களுடைய பொய்யான சூனியங்கள்னாலும் பொய்யான போதனைகள்னாலும் நிறைய பேர் அவங்க மோசம் போக்கினாங்க. இது எல்லாமே பொய்கள், இதெல்லாம் பொய்யான காரியங்கள். ஆகவே இந்த காரியத்தை வைத்து தான் சகல தேசங்களும் விழுந்து போகுது. இதையும் நாங்கள் பிழையாக புரிந்து கொள்கிறோம். முடிவாக தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியிலே கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவரிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான். பாபிலோன் உண்மையிலேயுமே சாத்தான் வாசம் செய்கிற இடமா இல்லையா? உண்மையிலே எல்லாத்துக்கும் இது காவல் வீடு, அசுத்த வீடா இல்லையா? அசுத்த ஆவிகள் பாபிலோனில் தங்கியிருக்கிறாங்க. இது எல்லாமே வெளியரங்கமாகிட்டு, அப்போ எல்லா இரத்த சாட்சியை மறித்தவர்களுக்கு இவங்க எல்லாம் வெளியரங்கமாக்கிட்டாங்க. சகல அதாவது சந்ததியிலிருந்து நடந்த காரியம் எல்லாமே வெளியரங்கமாகிட்டு. இப்பொழுது நாங்கள் சாராம்சத்தை புரிந்து கொள்வோம். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கலாம், சாத்தானுடைய திருமணம் இருக்குது. அது சகல தேசங்களையும் வஞ்சிக்குது. எப்படி இருந்தாலுமே இந்த பேய்களுடைய காவல் வீடு பாபிலோனாக இருக்குது. நிஜ இருப்பில் நாங்கள் பார்த்தமாக இருந்தால் இந்த வேசி 7 தலை 10 கொம்புள்ள மிருகம் இருக்கிற நிறுவனம் தான் இது. அப்போ இதனுடைய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தமா இருந்தால், ஸ்டூவர்ட்ஷிப் கல்வி மையம் இவர்கள் 1ஆம் வாசஸ்தலத்தை சங்காரத்துக்கு கொண்டு வராங்க. ஸ்டூவர்ட்ஷிப் கல்வி மையம் இவர்கள் முழு நாட்டில் இருக்கிற எல்லா போதகர்களுக்கும் வேஸ்தனத்தில் உக்கிரமான மதுவால் கற்றுக் கொடுக்குறாங்க, கற்பனைகளால் கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுத்து அவளுடைய வல்லமையால் சகல தேசங்களையும் விலப்பண்ணினாள். தேவன் அவர்களுடைய அடையாளத்தை வெளியே கொண்டு வர வைத்தார். பிசாசுடைய வீடை காட்டினார். அவர் கூட அவர் சொன்ன விதமாகவே நியாய தீர்ப்பு வார்த்தைகளை கொடுத்து அவர் முடி கொண்டு வராரு. இது எல்லாமே இன்றைய நாள் நிறைவேற்றத்துக்கு வருது. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ல விருப்பப்படுறேன். வெளிப்படுத்தல் நிறைவேற்ற காலத்தில் இந்த காரியங்களை பார்த்தவருடைய சாட்சி, அதாவது அவருடைய சாட்சி தான் மேலான சாட்சி. வாக்கு பண்ணப்பட்ட போதகர் புதிய யோவான், இவர் தான் அந்த நிஜ இருப்பில் இருந்தவர். இருந்து காரியங்களை கண்டு கேட்ட நபராக இருக்கிறாரு. அவர் இன்றைய நாள் இது கொடுத்து சாட்சி கொடுக்குறாரு. மறுபடியும் நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனங்கள் அது உண்மைகள் அல்ல. அதாவது தீர்க்க தரிசனம் நிறைவேற நேரம் தான் எழுதப்பட்ட விதமாகவே அதனுடைய உண்மையான நிஜ இருப்பு வரும். அதாவது நிறைவேற வேண்டிய காரியங்கள் வரும். அப்போ பாருங்கள், நிஜ இருப்புகள் இருக்க நேரம் நாங்கள் தெளிவாக விசுவாசிக்கலாமா இல்லையா? அப்போ நாங்கள் பார்த்தமாக இருந்தால் புதிய யோவான் இந்த காரியங்களை கண்டு அவர் சாட்சி கொடுக்குறாரு. இது இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியாக இருக்குது. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்துலேயும் கூட இந்த ஸ்டூவர்ட்ஷிப் கல்வி மையம் பாபிலோன் ஞாபகப்படுது. சாத்தானுடைய திருமணம் முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டு வரப்படுது. இதுக்கு பிறகு வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் ஆட்டுக்குட்டியினுடைய திருமணம் நடக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இந்த உள்ளடக்கம் அடுத்த முறை உங்களுக்கு சொல்லித்தரப்படும். அதோடு எங்களுடைய கோத்திர தலைவர்கள் ஒரு ஆளால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். நான் விசுவாசிக்கிறேன், இதனூடாக நீங்கள் அநேக கிருபைகளை பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு. இன்றைய நாளில் பாருங்கள், எல்லா விசுவாசிகளும் தேவண்ட பக்கத்தையும் சாத்தாண்ட பக்கத்திலிருந்து வேறு பிரிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் அடைஞ்சிருக்கணும். நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன், நாங்கள் அனைவருமே சாத்தானுடைய வீட்டிலேருந்து வெளியே வருவோம், நாங்கள் சியோன் மலைக்கு வருவோம் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். சாட்சி கூடமாகிய ஆலயத்துக்கு வந்து நாங்கள் ரட்சிப்பை பூர்த்தி செய்வோம் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். தயவுசெய்து இவ்வளவு நேரம் செவி கொடுத்ததுக்காக நன்றி. முடிவாக நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். அதோடு நாங்கள் ஜெபம் பண்ணி நாங்கள் முடிக்கொண்டு வருவோம்.
பாருங்க, However, உண்மையிலேயுமே just as தேவனுடைய ஆலயம் பூமியில் அது ஒன்றாக தான் இருந்தது. Jesus' ஆனாலும் தானியேல் 2 தானியேல் 4 அதிகாரத்தில் நான் பார்க்குற விதமாகவே இயேசு கிறிஸ்துடைய ஆலயம் அது வெவ்வேறாக பிரிக்கப்படுது. ஒன்று பிளவுண்டு போகுது, அதில் கூட நிறைய பேர் கூடுறாங்க. பாருங்க, இது எல்லாமே பாபிலோனாக மாறிட்டு அசுத்தாவிகள் அவங்களோடு இருக்கிறாங்க. was one. இயேசு கிறிஸ்துனுடைய ஆலயம் தேவன் உண்டாக்குன ஆலயம். எதனால் உண்டாக்குனாரு? எதனால் உண்டாக்குனாரு? அதை நான் சரியாக விசுவாசிக்கணும். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்குறவங்க நீங்கள் விசுவாசிப்பீங்க, தேவனுக்கு இயேசு கிறிஸ்துக்கு மகிமையை செலுத்துவீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் அனைவரும் ஒன்று, தேவனுக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்துக்குள்ளேயும். Who knows the true God? நான் விசுவாசிக்கிறேன், நாங்கள் அனைவரும் ஒன்றாக மாறலாம். மெய்யான தேவன் அறிந்தவர்களாக மாறலாம். நேர்மையாக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவங்களாகவும் மாறலாம். ஆகவே நாங்கள் அனைவரும் தேவனுடைய ராஜ்யத்தின் அங்கத்தவர்களாக மாறி தேவனை இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தலாம். Are one. We are one. நாங்கள் அனைவரும் ஒன்று. Let us நான் சத்தம் போடுவோம், நாங்கள் அனைவரும் ஒன்று. Father God who is நாங்கள் so ஜெபம் பண்ணுவோம். we truly thank you. அன்பு தகப்பனே, மகா பரிசுத்தமானவரை, உண்மையிலுமே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் உன்னதமான நாளை இன்றைய நாள் கொடுத்துருக்கிறீங்க. அதோடு கூட இந்த சாட்சியை வெளிப்படுத்தலின் தீர்க்கதரிசனம் மற்றும் நிறைவேற்றம் தேவனுடைய உடன்படிக்கை இந்த காரியங்களில் சாட்சியை செவி கொடுக்க வைத்திருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா நீங்கள் காணக்கூடிய கண்கள், கேட்கக்கூடிய செவிகள், உணரக்கூடிய இருதயத்தை கொடுத்துருக்கிறீங்க. அது கூட எல்லா நிஜ இருப்புகளும் நிறைவேற்ற நடந்த இடத்துல இருந்தது. இது எல்லாமே முழு உலகத்துக்கும் சாட்சி கொடுக்கப்படுது. இது முழு உலகத்துக்குமே சாட்சி கொடுக்கப்படுது, வாக்கு பண்ணப்பட்ட புதிய வானினூடாக. அப்போ இங்கே கூடியிருக்கிற எல்லா இருதயங்களையும் பொறுப்பெடுங்க. அவங்க பரிசோதித்து பார்த்து அவங்க விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது தான் உங்களுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை நாங்கள் காத்துக்கொண்டு அதன்படி எங்களுடைய காரியங்களை செய்யலாம். ஆசீர்வாதங்களை பெறுறவங்களாக மாறலாம். தேவன் இந்த நேரத்தில் உதவி செய்யுங்க. அதோடு கூட எங்களுக்கு இந்த போதகர்களை நீங்கள் பொறுப்பெடுங்க. அவங்க சரியாக புரிந்து கொள்ளணும். அநேக அங்கத்தவர்களை பொறுப்பெடுங்க. அவங்க விழிப்புணர்வுகளாக மாறணும். அப்பொழுது அவர்களும் ஆரோக்கியத்தின் ஒரு கருவியாக மாறலாம். நாங்கள் மறுபடியும் உங்களுடைய கிருபையை பொழியுமாறு ஜெபிக்கிறோம். நாங்கள் நேர்மையாக ஜெபிக்கிறோம். தேவனை அவருடைய இருதயத்தை வழிநடத்துவீங்க அப்படின்னு உடைய பலத்த வல்லமைகளை அனுப்புவீங்க. தூதர்களை அனுப்பி வெளிப்படுத்த 22ஆம் அதிகாரம் முடிவு பரிந்து அவங்க சரியாக படிக்கணும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன் தேவனே. நான் இது அனைத்தையுமே இயேசு கிறிஸ்து நாமத்தினால, ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். I will end lecture here at this time. Thank you very much. நாங்கள் இந்த இடத்துல முடிவு கொண்டு வருவோம். நன்றி. It says all nations have married the devil. Everyone. அதான் சொல்லப்படுது, சகல தேசங்களும் பிசாசை திருமணம் முடிச்சிருக்குது. நீங்கள் எல்லா தேசங்களுக்குள்ள ஒரு ஆளா, We can see in இல்லாட்டி அவங்கள்ட்ட வெளியே வர்ற ஒரு ஆளா? நாங்கள் மத்தேயு 22 நாங்கள் 1-14 நாங்கள் வாசித்தாலும் கூட, banquet. அதாவது தேவனுடைய எண்ணெருதுகள், கொளுத்த ஜந்துக்கள், இது எல்லாமே இந்த திருமணத்துக்காக ஆயத்தப்படப்பட்டிருக்கு. Through the word of testimony of Revelation, we are making it வெளிப்படுத்தலின் சாட்சியின் வார்த்தைகளின் ஊடாக banquet நாங்கள் உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே அறிய கொடுக்குறோம், ஆட்டுக்குட்டியினுடைய திருமண விருந்து இப்பொழுது வந்திருக்கிறது அப்படின்னு. நீங்கள் பாருங்கள், இந்த அழைப்பிதழை வச்சு நீங்கள் என்ன செய்வீங்க? Enjoy watching this video. Aren't you excited? நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டீங்களா இல்லையா? ஆர்வமாக இருக்கிறீங்களா இல்லையா? அடுத்த முறை நாங்கள் செமினாரில் கலந்து கொள்வோம். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எல்லாருமே கலந்து கொண்டு பெரிய புரிந்து கொள்ளுதலை பெறுவீங்க அப்படின்னு. உங்களுக்கு இன்றைய நாளுடைய செய்தியை பற்றி ஏதாவது கேள்விகள் இருக்குமாக இருந்தால், ஏதாவது காரியங்களை நீங்கள் ஆர்வப்படுவீங்களாக இருந்தால், உங்களுக்கு காட்டப்படுற இந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். அது கூட நீங்கள் என்ன கேள்வி இருந்தாலுமே நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல நாங்கள் பரலோக ஜெபத்தை சொல்லி நாங்கள் நிறைவு கொண்டு வருவோம். in heaven, hallowed be your name. பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, In heaven, உம்முடைய சித்தம் பரமனிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. give us our debts. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை மீட்டரட்சித்து காத்துக்கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றும் உம்முடையவளை. We offer up all glory to our Father God and Jesus. ஆமென். நாங்கள் எல்லா மகிமையும் தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் செலுத்துவோம். அவங்களே மகிமைக்குரியவர்கள். நன்றி.